ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஐபிஎல் 2024க்கு யார் தான் ஸ்கிரிப்ட் எழுதுனான்னு தெரியல. ஆனால் வெறித்தனமாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் பிளே ஆஃப்ஸ் வந்து 3 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 4வது இடம், ஒரே ஒரு இடம் மட்டும் தான் பிளே ஆஃப்ஸுக்கு பாக்கி இருக்குது. அது வந்து ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 டீம் போட்டி போகிறாங்க. அந்த 4 டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி, அவுட் சைட் சான்ஸாக இருக்குது. அதனால் வந்து அவங்க நம்ம கணக்கில் எடுத்துக்கோன்னா டெல்லி கேபிட்டல் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், இந்த 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இடம் 2 கம்மியாக இருக்குது, 14 பாயிண்டில் இருக்காங்க. அதனால் இந்த 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. 2 டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கேஎன் ஆர்சிபி. சாவோ கையிலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டீமே அவங்களுக்கு எதிர்த்து அவங்க போட்டி போட போகிறாங்க. மே 18ஆம் தேதி சின்னசாமி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் முன்னாடி சொல்ல மாதிரி ஸ்கிரிப்ட் யார் எழுதுனான்னு தெரியல, வேறு லெவலில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க. இந்த 2 டீமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சாலே போதும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனுக்கு ஈஸியாக த்ரூ ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேருக்கு சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கா டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழைனால மேட்ச் ட்ராவ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் மூலியமாக 15 பாயிண்ட் எடுத்து சிஎஸ்கே த்ரூ ஆகிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிக பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன ஆர்சிபிக்கு தான். ஒரு பேருக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலோ மழைனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டை கைவிடப்பட்டாலோ ஆர்சிபினால வெறும் 13 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். 13 பாயிண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக பிளேயர்ஸில் போக முடியாது. ஒரு பேருக்கு மேட்ச் ஆடி அவங்க ஜெயிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணாங்கன்னா 18.1 ஓவரில் அந்த மேட்ச் முடிச்சாங்கணும். ஒரு டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 13 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அதிக ரன் ரேட் அவங்க போவாங்க. பிளே ஆஃப்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டிப்பாக போக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி சைடில் இருக்குது. அது வந்து ஆர்சிபி தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போவாங்கன்றது நான் பிலீவ் பண்ணுற விஷயம். வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆர்சிபி சீசன் என்ன தான் ரொம்ப மோசமாக போயிருந்தாலுமே இந்த டீம் கண்டிப்பாக 10லேயே முடிச்சிடும். ஃபஸ்ட்டு வெளியே போகிற டீம் ஆர்சிபி தான் சொல்லி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்குமே அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஆர்சிபி வெளியே போயிருவாங்கன்னு தான் எல்லாமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கம்பேக்ன்றது பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒரு மேட்சும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக லூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு நாங்கள் மேலே ஏறி வாரோன்னு ஒதுங்கி நில்லுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பாருங்க ஆர்சிபி அந்த கேக்கரோட ஒரு ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வைப்பாங்க. அந்த மேட்ச் மட்டும் இப்போ ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ கண்டிப்பாக அதுக்காக போது புதுசு அவங்களுக்கு எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க லக் ஃபேக்டர் வந்து அவங்க பக்கம் போகல, ஒரு ரன் தோற்றுருந்தாங்க. அது மாதிரி லக்னோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரன் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண முடியாமல் தோற்று போயிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மேட்ச் தோத்தாங்க இல்லை, அது வந்து பக்கத்தில் வந்து நிறைய மேட்ச் தோற்றுருந்தாங்க. அந்த மேட்ச்சும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 4வது பொசிஷன் அவங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கலாம். அப்படி நம்ம இன்னொரு சைடு சிஎஸ்கே பார்த்தோம்னா சீசன் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறித்தனமாக இருந்துச்சு. இவங்க சிஎஸ்கே கண்டிப்பாக டாப் 2 முடிச்சிருவாங்கன்னு தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர்ஸில் போகிறவே போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் கேட்டிங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக ஃபார்மில் தான். சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா ருத்ராஜன் தூபே அடிச்சாதான் ஒன்றுன்ற நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எழுதிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த நிலைமை தொடங்கிட்டே இருக்குது. அதிகமாக அவங்க விலை கொடுத்துவாங்க. டேரி மிச்சலாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோபிக்கலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ரகானி மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட துருப்புச்சீட்டுன்னு சொல்லலாம் 10 ரன்னா அவர் வெளியே போனது. அப்புறம் முஸ்தபிஸ் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் திரும்ப இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்துச்சு. சிஎஸ்கே இந்த அளவுக்கு வந்து சொதப்புறதுக்கு அதிகமாக ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றதை பற்றி பார்த்துடலாம். சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட்லேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்தே ஆகணும். ஒரு பேருக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் பவர் பிளேயில் அவுட் ஆகிட்டாருனா கண்டிப்பாக சிஎஸ்கேனால ஒரு 200-220 அடிக்கவே முடியாது. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போதைக்கு சிஎஸ்கே ஃபார்ம் பண்ணுற பிளேயில் வந்து டாப் கிளாஸ் நான் அவர் தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஒரு பேருக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாருனா கண்டிப்பாக சிஎஸ்கேட ஸ்கோர் வந்து ரொம்ப குறையுது. அதை வந்து நம்ம நிறைய மேட்சில் பார்த்துருக்கோம். அதுவும் வந்து மிடில் ஆட்டில் சிவன் தூபியும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி ஆகணும். ருத்ராஜ் கெய்க்வாடும் சிவன் தூபி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 90% ஆஃப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சிடறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மேட்ச் அவுட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி ஸ்கோரில் வந்து சிஎஸ்கே ஈஸியாக சுருண்டுறாங்க. அந்த எதிர் டீம் வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் கிடையாது. நீங்கள் கேட்கலாம் போன மேட்ச் ராஜஸ்தான் சூப்பர் தான் போட்டாங்க, உனக்கு நான் பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். ராஜஸ்தான் ஒரு செத்தப்பாகம் அடிக்கிறதுல எந்த ஒரு பெருமையே கிடையாது. ஏன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் யாருமே சுத்தமாக ஃபார்ம் இல்லாமல் இருக்காங்க. பஞ்சாப் கூடயே 140 அடிக்கிறாங்க. அப்போ சிஎஸ்கே நினச்சி பாருங்கள். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கூட போட்டதை வச்சு நம்ம சிஎஸ்கோட போலிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம நினச்சக்கூடாது. சிஎஸ்கோட போலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 17 நாளில் முஸ்தபிஸ் ரஹ்மான்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த்து. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு 220-230 அடிச்சா தான் அந்த மேட்சுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 190-180 அடிச்சு இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, இப்போ நம்ம ஆர்சிபி டீம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெத்தனை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். மழை பெஞ்ச ஒரு பேருக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 ஓவரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓவரோ குறைக்கப்பட்டுச்சுன்னா ஆர்சிபிக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால தான் ஃபுல் மேட்ச் நடக்கணும் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்லேயே வேண்டிக்காங்க. ஒரு பேருக்கு ஃபுல் மேட்ச் நடந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க டாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் தான் போடணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மாதிரி ஆர்சிபி பேட்டிங்காக தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, பவுலிங்கோட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பவுலிங் போட்டுட்டு ஒரு 190-200 வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சுட்டிட்டாங்கன்னா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் அந்த 200 ரன்லாம் சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக
ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா சிஎஸ்கேவோ ஒரு 200 சுருட்டினாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி இந்த மேட்ச்சை ஒரு 18வது ஓவரில் மேட்ச் முடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் அவங்க 2 பேருக்குமே யாரும் ஒரு பேருக்கு வந்து தான் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனாங்கன்னா ஒரு 240 மினிமம் அடிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் பத்தாது, நல்லா 2 ரன்லையும் ஜெயிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஒரு 240 அடிச்சு சிஎஸ்கே ஒரு 200 ரனில் சுருட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 2 ரன் மூலிமா பிளேயர்ஸில் போயிடுவாங்க. ஆனால் இது நடக்குதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் இந்த மேட்ச்சை பற்றின என்னோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ். உங்களோட ஒப்பீனியன்றதை மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபியா சிஎஸ்கேவா யார் இந்த மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸில் போவாங்க? அப்படி பிளே ஆஃப்ஸில் போனாங்கன்னா ஆர்சிபி இந்த டைம் கப் அடிப்பாங்க முதல் கப்பை, இல்லை இருந்தால் சிஎஸ்கேவோட 6வது கப் அடிப்பாங்களா? அது நீங்கள் மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.